hello to everyone. This is your Enjoy Life with Food. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் வச்சு தான் ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஒரு எக் மசாலா எப்படி செய்யலாம், அதுவும் ட்ரையா ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு என்ன செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கை வந்து பாயில் பண்ண போறோம். இதுக்கு வந்து 4 eggs வந்து எடுத்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 இன்க்ரீடியன்ட் தான், அதை வச்சு எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுன்றது தான் பார்க்கணும். இதுக்கு டைம் கன்சியூமிங் பார்த்தீங்கன்னா 10 minutes, அதுக்கு மேலே வந்து ஆகவே ஆகாது. ஃபுல்லாக ஓவரால் நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இப்போ சாம்பார், கர்ட் ரைஸ் எல்லாத்துலேயும் வந்து மைல்டாக இருக்க போகிற எல்லா ஃபுட்டுக்குமே இந்த சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பாயில் பண்ண எக்கை வந்து ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். நான் ஒயிட்டை வந்து ஒரு எக்கை வந்து 4 பீஸஸாக, அதாவது ஒரு பாதி வந்து 4, ஒரு எக் வந்து டோட்டலாக 8 பீஸஸாக வந்து போடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை எத்தனை பீஸஸ் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒயிட் எக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுற டைமில் வந்து நம்ம ஆனியன், சில்லி, கொரியாண்டர் எல்லாத்தையும் குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஹோம்மேட் 65 மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்த 65 மசாலாவில் சால்ட் இருக்குது, ஸோ ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணும்போது சால்ட் இல்லைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம செப்பரேட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த எல்லோ வந்து வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே செஞ்சு முடிச்சேன் அந்த ரெசிபியை. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து அந்த எல்லோ இது ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரேக் ஆகிட வேணாம் அப்படின்றதுனால தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ வந்து ஆட் பண்ண பிறகு லைட்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஒயிட் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து எல்லோ வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சோம் இல்லையா, ஆனியன், கொரியாண்டர் எல்லாத்தையும் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம்.
வச்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.